துபாய் விமான கண்காட்சியின் போது விழுந்து நொறுங்கிய இந்தியாவின் தேஜஸ் விமானம் சாகசம் செய்தபோது விபத்துக்குள்ளானது. துபாயில் தேஜஸ் விமானம் விழுந்து நொறுங்கியதில் விமானி உயிரிழப்பு. இரங்கல் தெரிவித்தது இந்திய விமானப்படை. பயன்பாட்டுக்கு வந்ததில் இருந்து இரண்டாவது முறையாக விபத்துக்குள்ளான தேஜஸ் விமானம் கடந்த 2024ஆம் ஆண்டு ராஜஸ்தானில் முதன்முறையாக விபத்துக்குள்ளான போது உயிர் தப்பிய விமானி. மத்திய அரசின் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள் அமல். 29 சட்டங்களை தொகுத்து 4 சட்டங்களாக மாற்றிய நிலையில் நடைமுறைக்கு வந்தன. தொழிலாளர் சட்டங்களை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தல். வரும் 26ஆம் தேதி நாடு தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என அறிவிப்பு. அதிமுக எம்எல்ஏ சுதர்சன் கொலை வழக்கில் பவாரியா கொள்ளையர்கள் குற்றவாளிகள் என தீர்ப்பு. ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் ஆகியோர் குற்றவாளிகள் என உறுதி செய்தது சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம். எம்எல்ஏ சுதர்சனம் கொலை வழக்கில் சாதுரியமாக செயல்பட்டு 13 பேரை கைது செய்தோம். காவல்துறை வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனை என ஓய்வு பெற்ற டிஜிபி ஜாங்கிர் பேட்டி. செல்போன் இல்லை, அப்போ எப்படி வச்சுட்டு அவங்க ஃபாலோ பண்ணுறது, எப்படி வச்சுட்டு சேஸ் பண்ணுறது அவங்க சரியா? அப்போ இந்த இடத்துல மீடியா அந்த தகவல் வர மாட்டேங்கிறது எதுவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒன்று ஜஸ்ட் அப்படியே ஒரு கடலில் போயிட்டு ஒரு தேடுறதுக்கு ஏதாவது ஊசி தேடுற மாதிரி அது மாதிரி இருந்தது. சிறப்பாக செயல்பட்ட குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தந்த காவல்துறைக்கு நன்றி. பவாரியா கும்பலால் கொலை செய்யப்பட்ட சுதர்சன மகன் விஜயகுமார் பேட்டி. ஒரு பெரிய காவல்துறை குழு போட்டு ஐயா ஜாங்கிட் அவர்களுடைய தலைமையில் போய் மடநாட்டை சேர்ந்த அந்த கொள்ளையர்களை போய் பிடிச்சிட்டு வந்து சுமார் 3 முதல் 4 மாதத்துல அந்த கொள்ளையர்கள் மொத்த பேரும் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. என்னுடைய சார்பில், என் குடும்பத்தின் சார்பில் காவல்துறைக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். மசோதாக்களுக்கு ஒப்புதல் தர ஆளுநர்களுக்கு காலக்கெடு நிர்ணயிக்க அரசியல் சாசனத்தில் திருத்தம் செய்யும் வரை ஓய மாட்டோம். உச்சநீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் திட்டவட்டம். மேகதாது விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு மெத்தன போக்குடன் இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. காங்கிரஸ் ஆளும் கர்நாடக மாநில அரசிடம் தமிழ்நாடு முதலமைச்சர் பேசி தீர்வுக்கான வலியுறுத்தல். திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவை காங்கிரஸ் கட்சி அமைத்ததாக தகவல். காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சென்னை வந்து பேச்சுவார்த்தையில் பங்கேற்பார் என்றும் தகவல். ரோட் ஷோக்களுக்கு அனுமதி வழங்குவதற்காக வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த தமிழ்நாடு அரசு. தவிக, அதிமுக உள்ளிட்ட மனுதாரர்களுக்கு விதிமுறைகளின் நகல்களை வழங்க உத்தரவு. அரசியல் பொதுக்கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்களில் பங்கேற்கும் மக்களின் பாதுகாப்பிற்கு சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சியே பொறுப்பு. உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த தமிழ்நாடு அரசின் வரைவு வழிகாட்டு நெறிமுறையில் தகவல். சேலம் விஜய் பரப்புரையில் எவ்வளவு பேர் பங்கேற்பார்கள் என்ற விவரம் இல்லை. அனுமதி மறுப்பு தொடர்பாக தவிகவுக்கு காவல்துறை கடிதம். கரூர் மாவட்டத்தில் வெளுத்து வாங்கிய கனமழை. சென்னை புறநகர் பகுதிகளிலும் திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களிலும் குளிர்வித்த மழை. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறையிலும் இன்று கனமழை பெய்யும். வங்கக்கடலில் நாளை உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக 2 நாட்களில் வலுப்பெறும்.
வீடு மற்றும் நிலத்தின் பட்டாவின் வரலாற்றை அறிந்து கொள்ள புதிய வசதி அடுத்த வாரம் முதல் சோதனை அடிப்படையில் அறிமுகம். சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து மீண்டும் 92,000 கீழ் சென்ற ஆபரண தங்கத்தின் விலை. வெள்ளி விலை ஒரே நாளில் கிலோவுக்கு 4,000 ரூபாய் வீழ்ச்சி. தரிசன கட்டுப்பாட்டால் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் கட்டுக்குள் வந்தது கூட்டம். வரும் 24ஆம் தேதி வரை ஸ்பாட் புக்கிங்கில் 5,000 பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் இன்று ஓய்வு. புதிய தலைமை நீதிபதியாக திங்கட்கிழமை பொறுப்பேற்கிறார் சூரியகாந்த். கஞ்சா வழக்கில் சிம்பு படத்தின் இணை தயாரிப்பாளர் சர்புதீன் கைது. நடிகர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்தாரா என விசாரணை. சென்னையில் சர்புதீன் வீட்டில் வார இறுதியில் போதை விருந்து நடைபெற்றதாக தகவல். கலந்து கொண்ட திரை நட்சத்திரங்களிடம் விசாரணை நடத்த காவல்துறை முடிவு. மாதம்பட்டி ரங்கராஜிடம் காவல்துறை உரிய முறையில் விசாரணை நடத்தவில்லை என ஜாய் கிறிசல்டா குற்றச்சாட்டு. விசாரணையை CBCIDக்கு மாற்றக் கோரிய வழக்கில் வாதம். மதுரை திருமங்கலத்தில் பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் சென்ற போது தீப்பிடித்து எரிந்த வேன். விரைந்து இறக்கப்பட்டதால் தப்பிய மாணவர்கள். கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு. மத்திய பாஜக அரசை கண்டித்து மதுரையில் திமுக கூட்டணி ஆர்ப்பாட்டம். மதுரையின் வருங்கால வளர்ச்சிக்கு எதிராக போடப்படும் தடை கற்களை தகர்த்து எறிவோம். மெட்ரோ ரயில் விவகாரத்தை குறிப்பிட்டு முதலமைச்சர் X பதிவு. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் ஷூ நிறுவன பணிக்காக திரண்ட மக்கள். 52 பணியிடங்களுக்கு ஆயிரக்கணக்கானோர் திரண்டதால் பரபரப்பு. நாகூர் ஆண்டவர் தர்காவின் கந்தூரி விழா கோலாகலம். இன்று இரவு கொடியேற்றத்தை ஒட்டி கொடி ஊர்வலம். கோவில்பட்டி அருகே விமானிகளுக்கான பயிற்சி மையம் அமைக்க தனியார் நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு அரசின் டிட்கோ நிறுவனம் அழைப்பு. 2 ஆண்டுகளாக பணிகள் எதுவும் நடைபெறவில்லை என நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் செய்தி வெளியிட்ட நிலையில் வெளியான அறிவிப்பு. தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் எடுக்கும் தனியார் நிறுவனங்களிடம் 1 லிட்டருக்கு 1 பைசா என்று வசூலிப்பதா என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி அதிர்ச்சி. 20 ஆண்டுகளாக கட்டணத்தை உயர்த்தாதது ஏன் என கேள்வி. ஈரோட்டில் வீட்டின் கதவை உடைத்து 40 சவரன் நகை 7 லட்சம் ரூபாய் கொள்ளை. 2 ஆண்டுகளுக்கு முன் 150 சவரன் கொள்ளை போன வீட்டில் மீண்டும் திருட்டு. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எக்ஸ்பிரஸ் அவென்யூ வணிக வளாகத்தில் தீ விபத்து. வாடிக்கையாளர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டு தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்ட தீயணைப்பு வீரர்கள். அமைச்சர் ஐ. பெரியசாமியின் மகள் இல்லத்தில் GST அதிகாரிகள் சோதனை. நூற்பாலையில் GST முறைகேடு நடந்ததாக கூறப்படும் நிலையில் ஆய்வு. ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி கோப்பையில் பங்கேற்க மதுரை வந்த அயர்லாந்து வீரர்கள். மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் தலைமையில் உற்சாக வரவேற்பு. ஆஷஸ் கிரிக்கெட் தொடரின் முதல் நாளில் சரிந்த 19 விக்கெட்டுகள். இங்கிலாந்து 172க்கு ஆல் அவுட் ஆன நிலையில் 123 ரன்களுக்கு 9 விக்கெட்டுகளை பறித்து கொடுத்தது ஆஸ்திரேலியா. தமிழ்நாட்டில் இதுவரை 6,12,00,000 பேருக்கு SIR படிவங்கள் விநியோகம். திரும்ப பெறப்பட்டவற்றில் 29% மட்டுமே ஆன்லைனில் பதிவேற்றம்.